கபாலி புகழ் நடிகை ராதிகா ஆப்தேவோட நிர்வாண புகைப்படம் ஒன்று மீண்டும் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஆண்டு நடிகை ராதிகா ஆப்தேவோட நிர்வாண புகைப்படங்கள் இணையதளங்களில் வெளியாகி பயங்கர பரபரப்பை ஏற்படுத்துச்சு. என்னுடைய புகைப்படங்கள் அல்ல அப்படின்னு ராதிகா ஆப்தே மறுப்பும் தெரிவிச்சிருந்தாங்க. இறுதியில் அவர் நடிச்ச ஏதோ ஒரு படத்திலிருந்து லீக்கான புகைப்படம் அவை அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நிலையில மீண்டும் பார்ச் அப்படிங்கிற படத்துல அவங்க நடிச்ச நிர்வாண புகைப்படம் ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த படத்துல ஹீரோவாக நடிக்கிறவரோட காதல் முத்தம் கொடுக்கிறது போல நிர்வாண கோலத்துல அந்த புகைப்படம் வெளியாகி இருக்கு. இந்த படத்தை இந்தி நடிகர் அஜய் தேவ்கான் தயாரிச்சிருந்தாரு. இந்த படம் மெல்போர்ன்ல நடந்து வரும் இந்திய பிலிம் விழாவில் பல விருதுகளை பெற்றது. விருது பெற்ற செய்தி நேற்று வெளியான நிலையில இந்த புகைப்படமும் வெளியாகி இருக்கு. இந்த படம் எப்படி லீக் ஆனது அப்படின்னு தெரியாம படக்குழுவினர் குழப்பத்தில் இருக்காங்க. அவர் எந்த நேரத்தில் எனக்கு சூப்பர் ஸ்டார் என்று பெயர் வைத்தாரோ தெரியவில்லை. இன்று வரை உங்கள் முன் சூப்பர் ஸ்டாராக நின்று கொண்டிருக்கிறேன். ரஜினி சாரை வச்சு படம் பண்ணணுன்றதுக்காகவே நான் விரதம் இருந்தவன். சார் நல்லா இருக்கும் சார். ரொம்ப இன்டர்வெல்லாம் பார்த்துட்டு அடுத்த செகண்டா பார்க்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் இருந்தது சார். என்ன ஆக போகுது இந்த அன்பு கேரக்டர். விடிகால 4 மணிக்கு போறாரு சார். என்ன சார் ஹெல்த் என்ன சார்? இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறாங்க தான், அதில் விட்டுடு, அப்படியே போகலான்னாரு. தானே உனக்கும் எனக்கும் நட்பு எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆயிடுச்சு சார். இந்த 36 வருஷத்தில் வி கிரியேஷனுக்கும் உனக்கும் இருக்க நட்புக்கு கபாலி ஒரு மகுடம். இதுக்கு மேலே என்ன வேணும் சார்? எப்படி இருந்தது? எப்படி உங்களுக்கு அப்படி இருக்கு? எப்படி அப்படி இருக்கு? வசூலாது ஆண்டு விழா 100 ஆண்டுகள் கடந்த ஒரு வருடத்தில் கபாலி தான் உச்சத்தினுடைய வசூல்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய மெய்சிலுக்க வேண்டிய சமாச்சாரம்.